கான்ட்ராக்டர் வந்து செக் எடுத்துகிட்டு வந்து மகா கிட்ட கொடுக்குறாரு முழு பணத்தையும். அதை பார்த்து மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே சூர்யா வந்து அப்படியே போய் ஹக் பண்ணிவிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், உங்களால் தான் வந்து எங்கள் வீடை வந்து என்னால் மீட்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்கள் கையாலே வந்து பத்திரத்தை மீட்டு எங்கள் அப்பா கிட்ட பூஜையில் கொடுத்துருங்க, இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி பூஜையில் அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து மகா கட்டிக்கிறதை பார்த்து சூர்யாவுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் சரி ஓகே இவ நம்மளை விரும்ப ஆரம்பிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம நடிக்கிறது தெரியாமல் விரும்ப ஆரம்பிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூர்யா யோசிக்கிறாரு. சரி ஓகே நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படி ஒப்படைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு செக்கை வாங்கிக்கிறாரு சூர்யா. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, பூஜைக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க விநாயகர் சதுர்த்திக்கு. அடுத்து வந்து எல்லாருமே கூப்பிடுறாங்க. அப்போ வந்து நம்ம கோட்டீஸ்வரியும் வந்து அவங்க ஃபேமிலியும் கூப்பிடுறாங்க. விஜய்க்காக அனாமிகாவும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க. விஜயும் அனாமிகாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு பிரபா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க, ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. கோட்டீஸ்வரி என்ன விஷயம்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சூப்பராக வந்து விழா வந்து நடத்திட்டுருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோடியாக எல்லாருமே வந்து சூப்பராக டான்ஸ் பண்ணணும், எந்த ஜோடி நல்லா பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் சொல்கிறாங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து ஜோடியாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, மகா கூட அவ்வளோ அந்நியோன்யமாக அவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ணுறாரு. அதனால் மகா வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. உடனே சூர்யா வந்து அப்படியே அவங்கள வந்து அப்படியே ஹக் பண்ணி டான்ஸ் பண்ணோன்னு ஒரு கட்டத்தில் வந்து மகா என்ன பண்ணுறாங்க, தன்னை அறியாமையே வந்து சூர்யாவுக்கு எல்லார் முடியும் கிஸ் பண்ணுறாங்க. மகா கூடத்தில் வந்து முத்தத்தில் வந்து சூர்யா வந்து அப்படியே மயங்கி ஒரு நிமிஷம் போயிடுறாரு. தன்னை அறியாமல் அப்படியே மகாவையும் பார்த்துக்கினே நிற்கிறாரு. மகா அப்படியே வெக்கப்பட்டு குடிஞ்சு ஓடி போகிறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது மகா கிஸ் பண்ணதால் சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பார்த்து நிற்கிறாரு. இதை பார்த்து ராஜலட்சுமி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாருமே ஆனால் மற்றவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கயிறு இழுக்கம் போட்டி வைக்கிறாங்க. அதில் வந்து ஜென்ஸ் ஒரு பக்கமும் லேடிஸ் ஒரு பக்கமும் வந்து இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக கயிறு இழுக்கும்போது கரெக்டாக வந்து சூர்யா பிடிச்ச வந்து கயிறில் வந்து மகாவை என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து சூர்யா மேலே வந்து போய் விழுந்துடுறாங்க. 2 பேருமே கொஞ்ச நேரம் தன்னை அறியாமல் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. உங்கள் ரொமான்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கோங்க ரூமில், இங்கே இப்படி பண்ணுறீங்களே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் காயத்ரி கலாய்க்கிறாங்க. உன்னை சூர்யாவில் ஐயோ இந்த சித்தி வேறு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாரு. அடுத்து வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து பூஜையெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பாட்டியும் தாத்தாவும் சொல்கிறாங்க, சீட்டு எழுதுங்க, இது வந்து விநாயகருக்கு வந்து மாலையாக போடுங்க, அந்த சீட்டை எழுதி உங்கள் ஆசைகள் எல்லாமே. அதில் வந்து அந்த சீட்டில் வந்து யாரோட ஆசை வந்து நிறைவேற்றுறாரு நம்ம விநாயகர்னு பார்ப்போம் அப்படி சொன்னோன்னே எல்லாருமே எழுதி போடுறாங்க. அப்போ சூர்யா வந்து இந்த மாதிரி மகா கிட்ட தான் நடிக்கிறத பற்றியும் அதே டைமில் வந்து மகா வந்து தன்னை விரும்புறதை பற்றியும் எழுதியிருக்காரு. நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன், அவளை எக்காரணம் கூட என் ஒய்ஃபாக ஏற்றுக்க முடியாது, இந்த நடிப்புக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. உடனே வந்து அவரோட ஆசை வந்து நிறைவேற்றுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் வந்து எழுதி அந்த சீட்டை போடுறாங்க. இந்த 2 பேரோட சீட்டும் மாலையாக இருக்குது. மகா என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக சூர்யாவோட சீட்டை வந்து கண்டுபிடிச்சி எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா சூர்யா வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கணும், அப்போது இவ்வளோ நாள் என்கிட்ட நடிச்சுட்டு தான் இருந்தீங்களா, அப்போ உண்மையிலே வந்து என் மேலே அன்பு இல்லையா, இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்சதெல்லாம் நடிப்பா, இதை தெரியாமல் நான் முட்டாளாக இருந்திருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு மகா வந்து வீட்டை விட்டே போயிடுறாங்க. இங்கே வந்து மகாவை எல்லாருமே தேடுறாங்க, எங்கே போனாங்க மகான்னு சொல்லிட்டு சூர்யாவும் தேடுறாரு. அப்போ வந்து நம்ம கோட்டீஸ்வரியும் அவங்க வீட்டுக்காரும் வந்து எப்படி என் பொண்ணை வந்து இப்படி விட்டுட்டிங்களே, என் பொண்ணை நீங்கள் வந்து ஏற்றுக்கவே கடைசி வரைக்கும் அதான் மனசு வெறுத்து போயிட்டாளா அப்படி சொல்லிட்டு அழறாங்க. இதை பார்க்கும்போது தாத்தாவும் பாட்டியும் வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக உங்கள் பொண்ணை வந்து நாங்கள் ஒப்படைப்போம், கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வருவோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, மகா வந்து ஒரு கோயிலில் போயிட்டு தன்னை அறியாமல் உட்காந்துடுறாங்க. மனசு கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க கோச்சிக்கிட்டு. அப்போ வந்து கரெக்டாக குருக்கள் வந்து பார்த்துடுறாரு. கோயில் குருக்கள் வந்து இந்த மாதிரி வந்து தாத்தா பாட்டிக்கு சொல்லிடுறாரு, இந்த மாதிரி மகா இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியும் தேடி வந்து மகா கிட்டே பேசுகிறாங்க. சூர்யா அப்புறம் தாத்தா பாட்டி எல்லாருமே மகாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. இதோட முடியுது.